அடாடாடா! குழந்தைகளுக்கெல்லாம் குடுக்கலாங்கிற எண்ணெய்க்குள்ள கொண்டோய் கசட தள்ளி விடுறாரேன்னு நெனச்சேன். இல்லைங்க பார்த்தா வடிதான் வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்மளது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய், சல்ஃபர்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் தேங்காயெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருந்தோம். அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு. சரி நீ எல்லாம் வெயில் அடிக்குதே, வெட்டி எல்லாம் காய வச்சோம்னா எண்ணெய் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மட்டை வாங்கியாச்சுங்க. நம்ம தோட்டத்துக்கு வர ஆள் சொன்னோனேயும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளேயே பருப்பாவே ஆயிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே மட்டைக்காயாவே காய விட்டாச்சு. இதில பார்த்தீங்கன்னா, பருப்பு நல்லாவே தெளிவா வந்திருந்தது. இதில காய போடும்போது நல்ல பருப்பு தனியா, அதிலேயே கொஞ்சம் மோசமான அழுகு பருப்புலாம் தனித்தனியா போட்டோம். அந்த அழுகு பருப்புலாம் பார்த்தீங்கன்னா, விலைக்கு வித்தாச்சு. நல்ல பருப்பு மட்டும் எடுத்து நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சாச்சுங்க. அப்புறம் மறுபடியும் எல்லாம் எடுத்து ஆட்டலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது, நானும் அப்போ அதிலேயே ஏதாவது அழுகல் பருப்பு இது மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னு இன்னொரு டைம் செக் பண்ணிட்டுங்க, நல்லதா போட்டு ஆட்டர கொண்டு போயாச்சு. இத்தனை சிரமப்படுறதுக்கு மரச்செக்கு எண்ணெய் தான் அங்கங்க விக்கிறாங்களே போய் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த செக்குல ஆட்டுறங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம போடுற பருப்பு சுத்தமான பருப்பா அப்படிங்கிறது தான் முக்கியம். சல்ஃபர் இல்லாம இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வீட்ல குழந்தை குஞ்செல்லாம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, அத நம்மளே பண்ணிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. உள்ள ஒரு 4 ஏலக்காய் போட்டு ஆட்டுனோம்னு வச்சுக்கங்களேன், தேங்காய் எண்ணெய் மணம்னா மணம் அப்படி மணந்து கிடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டைரக்ட்டா கூட நீங்க குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ சுத்தமானது. ஒரு துளி கூட எந்த ஒரு கெமிக்கலும் போடாம சுத்தமா ஆட்டுனது. அதே மாரி புண்ணாக்கு நம்ம வாங்கியாச்சு. எண்ணெயும் எடுத்து கொண்டாந்து வீட்ல கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சா, இத நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாரி சுத்தமான எண்ணெய்லாம் கிடைக்குதுங்களா? இல்ல நீங்க போய் கடையில தான் வாங்குறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.